மாசம் 500 சில்லற தான் சார் ஆகும். என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்போ? நாங்க தான் ஜாக்கிரதையா இருக்கோம்னு சொல்றோம்ல, அதுக்கு மேல எதுக்குப்பா இன்சூரன்ஸ்? நீங்க முதல்ல கிளம்புங்க. என் டைம்ல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க சார். ப்ளீஸ் சார், ரொம்ப யூஸ்ஃபுல் சார். என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதே. சுதா ப்ளீஸ் சார். ரெடி ஆயிட்டியா? அங்கிள், உங்களுக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்குமே. அப்படியா? சரி, அப்ப மேக்ஸ்ல இருந்து சின்னதா ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா? கேளுங்களே. அரையால வகுத்தா என்ன வரும்? ஐ மீன், what would you get when you divide half by half? 1/2 divided by 1 is equal to 1. அங்கிள், ஆன்சர் 1 அங்கிள். அதுக்கு இவ்ளோ தூரம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மென்டல் ஒர்க் பண்ணுமா? பின்ன மேக்ஸ் இல்லையா? நான் ஒன்னு பண்ணட்டுமா? ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்கட்டுமா? சொல்லி கொடுங்க. நான் கேள்வி கேட்பேன், நீ டக்கு டக்குன்னு சொல்லணும். என்ன? a divided by a 1. x divided by x என்ன வரும்? அங்கிள், அதே கான்ஸ்டன்ட்டால டிவைட் பண்ணா 1 தானே வரும். அப்ப புளி மூட்டை டிவைடட் பை புளி மூட்டை என்ன வரும்? 1 தான் அங்கிள். அப்ப half divided by half 1. ச்சே, இது எனக்கு தோணாம போச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதுக்கு போய் நான் இவ்ளோ யோசிச்சிருக்கேன். ஹார்ட் வர்க் முக்கியம் தான். அட் தி சேம் டைம் ஸ்மார்ட் வர்க் ரொம்ப முக்கியம். என்ன? ஆல் தி பெஸ்ட். பைடா. நல்லா படிங்க. அங்கிள், கொஞ்சம் இருங்க அங்கிள். என்ன இன்னும் நீங்க கிளம்பலையா? அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேள்வி கேட்க போற? நீங்க எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்கல்ல, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை, உள்ள போல இல்லாகி தோன்றா கெடும்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்பா, அந்த அங்கிள் கிட்ட இன்சூரன்ஸ் வேணாம் தானே சொல்றீங்க? அதுவும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை தானப்பா. ஆமாடா பாப்பா. அப்ப அந்த அங்கிள் கிட்ட இன்சூரன்ஸ் போடுங்கப்பா. தம்பி, நான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் போடுறேன். எங்க வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு வக்கீலை நீ உருவாக்கிட்ட. சார், நான் எதுவும் பண்ணல சார். பாப்பா தான் அவங்களா பேசுறாங்க. அப்பா, நான் தான்ப்பா பேசினேன். இப்ப அந்த அங்கிள் கிட்ட இன்சூரன்ஸ் போட போறீங்களா இல்லையா? யூ ஆர் பர்சிஸ்டன்ட். நான் இன்சூரன்ஸ் போடுறேன். ஆனா பாப்பாக்காக இல்ல, உன்னோட பொறுமைக்காகவும் உன்னோட விடாமுயற்சிக்காகவும் தான் நான் இந்த இன்சூரன்ஸை போடுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். சார், சார் ஒரு 5 மினிட்ஸ் சார், முடிஞ்சிடும் சார். உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் மட்டும் சார். உங்க ஃபுல் நேம் சார்? சார், இங்கே ஒரு சிக்னேச்சர் சார். சார், எல்லா ஃபார்மாலிட்டிஸ் ஓகே சார். ஓகே. மற்ற டீடைல்ஸ்லாம் ஆன்லைனில் உங்களுக்கு அனுப்பிடுவோம் சார். அவ்வளோதான் சார். தம்பி, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உன்ன மாதிரி தான். நான் ஒரு ஜீரோல ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா தான் என்னோட லைஃப் ஆரம்பிச்சேன். என்னோட பொறுமை, என்னோட உழைப்பு, இது ரெண்டால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உனக்கும் பொறுமை இருக்கு, உழைப்பு இருக்கு. நீ நிச்சயமா முன்னுக்கு வருவ. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். குட் ஈவினிங் சார். ஒரு குட் நியூஸ் சார். வெற்றி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன் சார். நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்ரீராம் சீனிவாசன்ட்ட இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதுன்னு. பாருங்க சார், இந்தாங்க பாருங்க சார், இன்சூரன்ஸ் போட்டாச்சு சார். அதுவும் 1 lakh 2 lakhலாம் இல்லை சார், 30 lakhs போட்டிருக்காரு சார். இப்போ சொல்லுங்க சார், இந்த வேலைக்கு நான் குவாலிஃபைட் தானே?
என்னாச்சு சார், பேச்சே காணோம். சார் நீங்க சொன்னீங்கல்ல யாருமே செய்ய முடியாதுன்னு, நான் செஞ்சு முடிச்சிருக்கேன் சார். என்னாச்சு சார், ஒரு ஸ்மைல் கூட இல்ல? ஐ எம் சாரி வெற்றி. நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? வெற்றி, இனிமே நீ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது. சார் புரியல சார். சார் சார் எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்க கூட சொன்னீங்களே சார். நீங்க கூட இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான கிளைண்ட்னு சொன்னீங்க. அவர்கிட்டயே நான் பாலிசி எடுத்திருக்கேன்ல சார். 30 lakhs எடுத்திருக்கேன் சார். எதுக்காக இந்த முடிவு சார்? அது நான் எடுக்கல வெற்றி, ஹெச்ஆர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ராசஸ் வெற்றி. வேலைக்கு சேர்ந்தவங்களோட பேக்ரவுண்டை ஹெச்ஆர் செக் பண்ணுவாங்க. அதுக்கு வெட்டிங்னு பேர். அதில் உன் பேக்ரவுண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. வெற்றி, உங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. 2 தடவை ஜெயிலுக்கு வேற போயிருக்கீங்க. நீங்க அடியாள் ரவுடின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. வெற்றி, நான் உன்னோட பிரில்லியனுக்கு தாண்டா அந்த வேலையை கொடுத்தேன். நீ அதை ப்ரூவ் பண்ணிட்ட. ஆனால் கம்பெனி அதை ஏற்றுக்காது இல்லையா? கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கடா. பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே. நான் உன்னை நிஜமாவே இட்ஸ் ஓகே கார்த்திக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்புக்கான பலன் திரும்ப கிடைக்கும்னு. இட்ஸ் ஓகே, இப்போ அதை அனுபவிக்கிறேன். என்ன மறுபடியும் உன்னோட கான்டாக்ட் கிடைச்சது தான் இந்த வேலையில் எனக்கு மிச்சம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெற்றி, வெற்றி, ஒரு நிமிஷம். யாராலையும் பண்ண முடியாத ஒரு வேலையை நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஆனா கம்பெனியில இன்சென்டிவ் தர மாட்டாங்க. உங்களுக்கு நான் தரேன். வேணாம் சார், நான் ஒன்றும் காசு பணம் இல்லாமல் இங்கே வரல சார். என் ஒய்ஃப் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அவ்வளோதான். மற்றபடி ஓகே சார், தேங்க்யூ சார். உங்கள் பாராட்டே எனக்கு 10,000 ரூபாய்க்கு சம மாதிரி. வரேன் சார். நான் தான் கிளம்பிட்டு இருக்கல, அதுக்குள்ள 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, வெற்றி அபிக்கு கால் பண்ணானா, ரொம்ப வருத்தமா பேசினானா, வீட்டுக்கு வரதா வேற சொன்னானா. அதான் நாங்க 2 பேரும் கடையை அப்படியே பூட்டிட்டு வந்துட்டோம். வருத்தமாவா? ஏன், என்னாச்சா? தெரியல மாமா, ரொம்ப அப்செட்டா பேசினாரு. அவர் இப்படி எல்லாம் ஜெனரலா பேச மாட்டாரு. அதான். வேற என்ன இருக்க போகுது, அங்கேயும் ஏதாவது அடிதடி பிரச்சனையா இருக்க போகுது. சித்ரா, உன்கிட்ட இப்ப யாராவது கேட்டாங்களா? நீ இப்ப எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி வந்து பேசிட்டு இருக்க? அபியே பாவம் பதறி போய் வந்திருக்கா. ஆமா. அபி கவலைப்படாதம்மா, பிரச்சனை ஒன்றும் இருக்காது. என்னாச்சு வெற்றி, ஏதாவது பிரச்சனையா? டேய், அபி கேட்கறதுல சொல்றா. என்ன வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. என்னவா? ஹெச்ஆரில் என்னோட பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்காங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நினைச்சேன். பாத்தியா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையன்னு சும்மாவா சொன்னாங்க? எவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்க. அதான் இப்ப வந்து வேலையை காட்டுது. பா விடுங்கப்பா, அவனே நொந்து போய் வந்திருக்கிறான். அதுக்காக சொல்றத சொல்லாம இருக்க முடியுமாடா? இதுக்கு தான் தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா? இல்லையே. இதுக்கு தான் அவன் முதல்ல வேலைக்கு போனப்ப கூட நான் மூஞ்சி கொடுத்து பேசல. இந்த வேலை போனா இன்னொன்னு எதுக்காக கவலைப்படணும்? அந்த இன்னொரு வேலையிலும் எச்ஆர் நாங்க ஒருத்தன் இருப்பான்ல, அவனும் இவனுடைய கடந்த காலத்தெல்லாம் பார்ப்பான்ல. இவன் மேல 1000 கேஸ் இருக்கு. 10வது குறைக்கு ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான். இவனை நம்பி யாரு வேலை கொடுப்பாங்க? மாமா, எனக்கு ஒரு டவுட். இந்த கேஸ் எல்லாம் எப்படி மாமா கண்டுபிடிக்கிறாங்க? இந்த காலத்துல அதுக்கெல்லாம் 1000 வழி இருக்குமா?
ஆக மொத்தத்துல கிரிமினல் முத்திரை குத்திட்டாங்க. இனி காலத்துக்கு இது மாற போறது கிடையாது. என்ன பண்ண போற? பெரியவங்க பேச்சை கேட்காம தாண்டோண்டித்தனமா ஆனா இப்படித்தான் நடக்கும். இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? நந்தினி, அவனை மேல கூட்டிட்டு போக சொல்லு. வருத்தப்பட்டு தானே ஆகணும். அவனை நல்லா யோசிக்க சொல்லு. அவன் செஞ்ச பாவ கணக்கெல்லாம் நல்லா உட்கார்ந்து யோசிக்க சொல்லு. அப்போவாது புத்தி வருதான்னு பார்ப்போம். அதையே நினைச்சிட்டு இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். விடு, இந்தா டீ குடி. இங்க பாரு, இப்ப நீ ஏய் என்னாச்சு? ஏன் இப்ப கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அப்பா சொன்னதை கேட்டல. அவர் ஏதோ கோவத்துல பேசியிருப்பாரு. அதுக்கெல்லாம் நீ சொன்னதுதானே உண்மை. இனி நான் எந்த வேலைக்கு போனாலும் ஹெச்ஆர்னு ஒரு திறப்பான் இல்ல. என் பேக்ரவுண்டை கம்பல்சரி செக் பண்ணுவாங்கல்ல. என்னை இனிமேலுமா வேலைக்கு சேர்த்துக்க போறானுங்க. அவ்வளோதாண்டி. நீ நானும் ஆசைப்பட்ட மாதிரி என்னால எந்த வேலைக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கையில் என்ன ரத்தக்கரை தான் இருக்குல்ல. இது எவ்வளவு கழுவுனாலும் போகாத கரையா என்ன? இதை நான் வெறும் கரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கரெல்லாம் இல்லடி, தழும்பு. நான் சாகிற வரைக்கும் என்னை விட்டு போகாத ஒரு தழும்பு. ஒன்னு சொல்லிட்டா, சத்தியமா சொல்றேன், நியாயம் இல்லாத காரணத்துக்காக நான் யாரையும் அடிச்சதே கிடையாது. தப்பான காரணத்துக்காக நான் ஜெயிலுக்கு போனதே கிடையாது. அவ்வளவு ஏன் என்னோட சுயநலத்துக்காக நான் யாரு மேலேயும் கை வச்சது கிடையாது. சத்தியமா. ஆனா நான் கேட்டவன், நான் கிரிமினல். உண்மையை எனக்காக இதெல்லாம் விட்டனா? உனக்காக தானே. உன்னோட ஆசைப்படி வாழணுன்றதுக்காக தானே. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேற வேலைக்கு போனாலும் இந்த ரத்தக்கரை என்ன விடாது. அவ்வளவுதான். என் வாழ்க்கை ஃபுல்லாவே இனிமேல் இப்படிதான். தெரியலடி, இனி நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆமா, இனி லைஃப் லாங் இப்படிதான் இருக்க போகுது. அதுக்காக நம்பிக்கையெல்லாம் விட்டுற போறியா? சட்டங்கிறது ஒரு சின்ன கோடு தான் வெற்றி. அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவன் சமூகத்துல சந்தோஷமா வாழறான், அந்த பக்கம் இருக்கிறவனும் அவனை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியா தான் இருக்கான். ஆனா அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரதுன்னு இருக்குல்ல, அதான் கஷ்டம். பாத்தியா, நீ என்னோட நம்பிக்கை உடைக்கிற மாதிரி பேசுற. இங்க பாரு, நான் முடியாதுன்னு சொல்லல. இப்ப என்ன நடக்குதோ அந்த சிச்சுவேஷனை தான் சொல்றேன். அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரதுதான் உன் முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்ச். கண்டிப்பா அது கஷ்டம்தான். ஆனா அதை கண்டிப்பா நீ தாண்டி தான் ஆகணும். அந்த தைரியம், திறமை எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. அதை நீ நம்பு. எப்படி முடியும்? என்னோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பாரு, எவ்வளவு கேஸு. அதெல்லாம் தாண்டிலாம் வரவே முடியாது. அது அவ்வளோதாண்டி, எல்லாம் முடிச்சு. அறிவண்ணன் லைஃப்பை பத்தி உனக்கு தெரியும்ல. அவர் என்ன பண்ணாரு? தப்பே பண்ணல. இருந்தாலும் அவருக்கு என்ன கிடைச்சது? மரண தண்டனை. அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல கிடைச்ச தண்டனை. அவர் என்ன அமைதியா தான் உட்கார்ந்தாரா, இல்ல போராடுறத தான் விட்டாரா? அவரும் நானும் ஒண்ணா? என்ன பேசுற நீ? அவரோட போராட்டத்துக்கு முன்னாடி உன்னோட போராட்டம்லாம் ரொம்ப சாதாரணம். அவர் ஜெயிலுக்கு போகும்போது வயசு 20க்குள்ளதான் இருக்கும். ஆனா வெளியே வரும்போது 45 கிட்ட. எத்தனை வருஷம், எவ்வளவு அவநம்பிக்கை இருந்தாலும் போராடிட்டே இருந்தார்ல. அத நீ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ. அவ்வளோ பெரிய போராட்டத்திலே அவர் போராடி ஜெயிச்சிருக்காரு. உன் போராட்டம் அது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. உன் பாஸ்ட் லைஃப் சாதாரணமானது இல்ல. அதுல உன் பேர் ரவுடின்னு பெரிய எழுத்துல எழுதி வச்சிருக்கு. எழுதி வைக்கல, கல்லுல செதுக்கிற மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க பாரு, அத நம்ம தான் மாத்தணும். கஷ்டம்தான், ஆனா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா போராடிதான் இது எல்லாத்தையும் மாத்தணும் வெற்றி. எவ்வளவு காலத்துக்கடி? நீ ஆரம்பத்திலே இந்த கேள்வியை கேட்டா எப்படி? இன்னும் நீ உன் போராட்டத்தையே ஆரம்பிக்கலையே.
இன்னும் நீ நிறைய போராட வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேலதான் லைஃப்ல உனக்கு நிறைய சேலஞ்சஸே இருக்கு. நீ திருந்திட்ட, நீ ரவுடி இல்ல, நீயும் சாதாரணமா ஒரு கௌரவமான வேலையை தேடிக்கிட்ட குடும்பஸ்தன்னு சத்தம் போட்டு இந்த ஊருக்கு கேட்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இரு. எல்லார் காதலையும் விழுற மாதிரி நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்பணுமேடி. நம்புறாங்களோ இல்லையோ சொல்ல வேண்டியது உன்னோட கடமை. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உன்னை நம்புவாங்க. சாராய கடை வைக்கிறதுக்கெல்லாம் சத்தம் தேவையில்லை, எல்லாரும் தேடி வருவாங்க. ஆனா மோர் வைக்கணும்னா நீ சத்தம் போட்டு பேசிதான் ஆகணும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தம் போடுறியோ அத்தனை பேருக்கும் இந்த சத்தம் போய் சேரணும். அப்படி சேர்ற வரைக்கும் நீ சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் நடக்குமா? நான் எல்லாரும் மாதிரியும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா? நிச்சயமா முடியும். உன் மனசுல தைரியமும் புத்தியில பலமும் இருந்தா போதும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இன்னொன்னு தெரியுமா, நீ ஒன்னும் தனி ஆள் கிடையாது. உன் பக்கத்துல சப்போர்ட்டா எப்பவுமே நான் இருப்பேன். ஒரு நாளும் என்ன ஆனாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் கூட சேர்ந்து நானும் எல்லார் முன்னாடியும் சத்தம் போடுவேன். உன் கூட சேர்ந்து நானும் போராட தான் போறேன். உன் வேதனையும் வலியையும் பாதி நான் எடுத்துப்பேன். தைரியமா இரு வெற்றி, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். தேங்க்ஸ் டி. கட்டிங்லாம் சூப்பரா வந்திருக்குல்ல? நினைச்ச மாதிரி டிசைனும் வந்திருக்கு. அப்போ இப்படி இங்க இருக்கிற கட்டிங்லாம் மாத்த வேணாம்ல? அதெல்லாம் ஒண்ணும் மாத்த வேண்டாம் அபி. நான் கட்டிங் பண்றதுக்கு அளவுல நோட்ல குறிச்சு வச்சிருக்கேன். அத பார்த்து இனிமே நீயே கட் பண்ணிக்கலாம். ஹை, அப்ப எனக்கும் கட்டிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? ஆமா அபி, பிராக்டிஸ் பண்ண பண்ண நீயும் நல்லா தைக்க ஆரம்பிச்சிருவ. எனக்கும் பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிருச்சுன்னா நம்ம நிறைய நைட்டி தைக்கலாம்க்கா. ஏன் நீங்க பாட்டுக்கு நைட்டி மேல நைட்டியா தச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கீங்களே, இதெல்லாம் விற்க வேணாமா? நல்லா கேளுங்க. விக்கிறதுனாலதான் நாங்க நிறைய நைட்டியே தச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையிலயும் நல்ல நைட்டி சேல் ஆயிட்டு இருக்கு, வெளி கடையிலயும் வேகமா சேல் ஆயிட்டு இருக்கு. அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்துதான் நாங்களும் வேகமா தச்சிட்டு இருக்கோம். பரவாயில்லம்மா, நான் நினைச்சதை விட நீங்க வேகமாவே முன்னேறிட்டீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. சரி, அப்ப நீங்களே மெதுவா வாங்க, நான் முன்னாடி போய் கடையை திறந்து வைக்கிறேன். எங்க இருங்க, டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். அதுக்கு வேற தனியா அலையணுமா? அபி, இட்லி ரெடி ஆச்சு, சாப்பிட வரியா? இரு, இந்த நைட்டியை மட்டும் மடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். சார். யாரு? அரங்கநாதன் சார் வீடு தானே? ஆமா. நீங்க யாரு? நாங்க ரேஷன் கார்டு கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்க ரேஷன் கார்டுக்கு பதிலா ஸ்மார்ட் கார்டு எல்லாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் எப்போ வாங்கியாச்சே. கமலா மேடம், போய் அந்த ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா. டேய் கலை, போய் உந்து எடுத்துட்டு வாடா. நந்தினி எங்க வச்சிருக்க? அன்பு, நீ போய் உந்து எடுத்துட்டு வா. சரிப்பா. ஜிப்ரன் கார்டு எனக்கு தெரியல, நீயே வந்து எடுத்து கொடு. எல்லார் பேரையும் தனித்தனியா நோட் பண்ணி புரியுதுங்களா? வெற்றி, கலைமாமா ஃபேமிலிக்கு தனி ரேஷன் கார்டு இருக்கு, சித்ராக்கா ஃபேமிலிக்கும் ரேஷன் கார்டு இருக்கு. நமக்கும் கல்யாணமாகி தனி ரேஷன் கார்டு வேணும்ல? இப்போ நமக்கு தேவையா? உனக்கு தேவையில்லை. ஆனா இப்போ எங்க வீட்ல எங்க அப்பா ரேஷன் கார்டுல இருந்து என் பேர் எடுத்துருப்பாருல, இங்கேயும் ரேஷன் கார்டுல என் பேர் இருக்காது. அப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேண்டாமா? அப்போ புது ரேஷன் கார்டை நமக்கு தனியா கேட்கலாமா? இந்தாங்க சார். இந்தாங்க. அன்பு செல்வன் நீங்க தானே? நான் தான் சார். சித்ரா? நான் தான். இந்த வீட்ல தான் இருக்கீங்களா? இந்த வீட்ல தான் இருக்கோம். மேடம் நோட் பண்ணிக்கங்க. சார் இந்தாங்க கொடுங்க. கலைச்செல்வன், நந்தினி, முல்லைமலர் யாருங்க? நான் தாங்க. நான் கலைச்செல்வன் சார். இவங்க நந்தினி என்னோட ஒய்ஃபு. முல்லைமலர் எங்களோட பாப்பா, தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கா. ஓ, நோட் பண்ணிக்கங்க. இந்தாங்க. அரங்கநாதன். நான் தான். கமலா. இவங்க கமலா. வெற்றி செல்வன் யாரு சார்? என் பையன், 3வது பையன். இந்தாங்க நோட் பண்ணிக்கங்க.
சார் ஆ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இது என் ஒய்ஃப் அபி. எங்களுக்கு தனியா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும். என்ன ப்ரொசீஜர் சார்? தாராளமா அப்ளை பண்ணலாமே. சிஎஸ்டி தாசில்தார் ஆபீஸ்னு தனியா ஒன்று இருக்கு, அங்க போய் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்டுல இருக்கிற உங்க பேரை ரிமூவ் பண்ணணும். ஓகே சார். நான் உங்க 2 பேர் பேரை நோட் பண்ணிக்கிறேன். பேர் மட்டும் சொல்லுங்க. வெற்றி செல்வன் சார். இது என் ஒய்ஃப் அபிநயா. ஓ சரி, உங்க கல்யாணம் நடந்ததுக்கான ப்ரூஃப் எதனா இருக்கா? கல்யாண பத்திரிக்கை, கல்யாண போட்டோ, இல்லைன்னா கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண காப்பி, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? உங்கள் ஸ்டார் விஜய்.